யூரோப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு நிறைய மாற்றங்கள் வருது இல்லை எப்படின்னா இந்த இமிக்ரெண்ட்ஸு ரெஃப்யூஜிஸு அதெல்லாம் வருதுலாம் ஒரு பெரிய சிக்கலாகுது. அதனால் பாலிட்டிக்ஸே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அது மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி இவங்கெல்லாம் வர்றது படிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் சிக்கல் இருக்குதா? இப்போ இதில் என்ன சிக்கல்னா வந்துட்டு இந்த பாலிட்டிக்ஸ் இந்த நரேட்டிவ் சேஞ்ச் ஆகும்போது வந்துட்டு செட்டில்மெண்ட் ஆகுறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகுன்றதுனால வந்துட்டு இது பண்ணும். இது பொலிட்டிக்கல் ப்ரெஷர். அந்த வந்துட்டு ரைட் விங் அஜெண்டா இருக்கும்போது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அதை அவங்க சொல்கிறத வந்துட்டு இது பண்ணுறதுக்கு வந்துட்டு இவங்களும் ஏதாவது டஃபராக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணுன்றதுக்காக வந்துட்டு இந்த இதெல்லாம் வருது. இது யூகேக்கு உண்டான பிரச்சனை மட்டும் இல்லை. ஃப்ரான்ஸில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது, நார்வேயில் இருக்குது, ஹாலண்டில் இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குன்னா வந்துட்டு அது மிடில் ஈஸ்ட்லேயே எங்கேயோ போயிட்டு வந்துட்டு ஒருத்தங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒருத்தங்க இருந்தாங்கன்னா எங்கே வேலை செஞ்சுன்னு கேட்டால் அவங்க எதோ ஹியூஸ்டனில் வேலை செய்யணும், இல்லைன்னா அப்படின்னு வேலை செய்யணும். போன தடவை நான் யூஎஸ் போயிருக்கும்போது நியூ மெக்சிகோ போனேன் யூனிவர்சிட்டிக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆயில் நிறைய இருக்குது. யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சதே இதுக்காக ஆரம்பிச்சதா, ஸ்கூல் ஆஃப் இதுதான். இதே மாதிரி அப்படி தான் நான் படிக்கும்போது வந்துட்டு மாஸ்டர்ஸ் படிக்கும்போது ஒரு 40 பேர் இருந்தாங்க. 40 பேரில் வந்துட்டு 3 வெள்ளைக்காரங்க தான். 3 வெள்ளைக்காரங்க தான். அதாவது லோக்கல் பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு 3 பேர். மற்றதில் வந்து ஒரு 20-30 பேர் வந்துட்டு ஆஃப்ரிக்கா நைஜீரியாவிலேருந்து வந்தாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து போனால் வந்துட்டு தமிழ் இது வந்துட்டு மனசுக்குள்ளே இருக்கும்ல. ஸோ திருப்பி ஏதாவது ஒரு சொசைட்டிக்கு பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் தான் அதோட ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஸ்டார்ட் ஆகும். மில்கி மிஸ்ட் கௌகி இந்த மாதிரி வந்துட்டு வேறு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதை வந்துட்டு சமத்துவமாக எல்லாத்தையும் முன்னேற்றன்ற ஒரு இது வந்துட்டு கொள்கை லெவலில் மட்டும் இல்லாமல் வந்துட்டு அதை ப்ராக்டிக்கலாக வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நினச்சா வந்துட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், என்னையும் தாழ்த்தக்கூடாது, அவ்வளோதான். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி நம்மளோட பேசுவதற்கு ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய அபிடீன் அப்படிங்கிற ஊர்லேருந்து, அதுதான் வந்து அந்த வடக்க கடைசியில் இருக்கிற ஊர் அந்த இதில் நாட்டில், இங்கிலாண்டில். அந்த ஊரில் இருந்து இங்கே சென்னையில் இருந்து கிளம்பி அங்கே போய் அங்கே வந்து ஒரு இன்ஜினியரிங் கன்சல்டண்ட்டாக பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய நாகூர் அகமட் அப்படி இருந்து வந்திருக்கிறாரு. நம்ம நண்பர் வந்திருக்கிறாரு. அவர் ஏற்கனவே வந்து என்னோட இந்த தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக வந்து இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு என்ன எப்படி அதை சிலபஸ் எப்படி என்ன மாதிரிலாம் மாற்றலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஒரு ஐடியாலாம் கொடுத்து எனக்கு மெயிலாம் அனுப்பிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அது தொடர்பான அதிகாரிகள் அவரை சந்தித்து பேச சொல்லியிருந்தேன். சென்னைக்கு வந்திருக்கிறாரு. சரி, அதனால் வந்து அவருடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி நம்ம நேரில் பகிர்ந்துக்குவோம் அப்படிங்கிறதுக்காக அவர் இப்போ அழைச்சிட்டு வந்தேன் மின்னம்பலத்துக்கு. அவரோடு இப்போ உரையாடுவோம் நேயர்களுக்காக, உங்களுக்காக உங்களுடைய சார்பில் நான் அவரோடு உரையாட இருக்கிறேன். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் நகரன். வணக்கம் சார். இப்போது எவ்வளோ நாளாக இப்போ அங்கே போயிருக்கீங்க? நான் போய் ஒரு 20 வருஷம் ஆச்சு சார். 20 வருஷமாக இருக்கீங்க? 2004 போனேன். 2004 போனீங்க. 2004 போயிட்டு இப்போ அங்கே இப்போ இருக்கிறது வந்து ஒரு இன்ஜினியரிங் கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க. ஆமாம். எந்த துறையில் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட்? நான் வந்துட்டு சேஃப்டி இன்ஜினியரிங் அந்த இது துறையில் வந்துட்டு இன்ஜினியரிங் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். மோஸ்ட்லி வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ஸ்குள்ள இது சேஃப்டி கன்சல்டண்ட்டாக இருக்கேன். புது ப்ராஜெக்ட்ஸ் வந்தால் அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணால் ஆஃப்ஷோர் ஆயில் அண்ட் கேஸ் எடுக்கிற ஃபீல்டு, கப்பல் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு கன்சல்டண்ட்டாக இருக்கேன். கவர்மெண்ட் அப்ரூவல் அந்த இது எல்லாம் வாங்கி கொடுக்குறது வந்து நம்மளுடைய இது ஸ்கோப் ஆஃப். அது வந்து அந்த நார்த் சீல இருக்க ஆயில்னால தான் அங்கே நிறைய அந்த இது இருக்குது, வேலை இருக்குது. நார்த் சீ வந்துட்டு இது நார்வேக்கும் யூகேக்கும் நடுவில் இருக்கிற கடல். அதில் வந்துட்டு நான் நார்வே சைடில் உள்ள இதில் வந்துட்டு அவங்க சைடுக்கு போவோம், நம்ம யூகே இதுக்கு வந்துட்டு யூகே சைடுக்கு வந்துட்டே வரும். ஸோ அதுதான் வந்துட்டு ஓல்டஸ்ட்டு ஃபீல்டு. இந்த ஆஃப்ஷோர் ஃபீல்டு வந்துட்டு உலகத்தில் ஒன்று ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபீல்ட்ஸ். பிரெண்ட் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்துட்டு அந்த பிரெண்ட் ஃபீல்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுனால தான் வந்தது. அது பேரே அதனால தான் வந்து பிரெண்ட் ஆயில்னு வந்தது. ஸோ அது ஒரு கிரேட் இல்லை, அது ஒரு கிரேட் ஆஃப் ஆயில். அந்த கிரேட் ஆஃப் ஆயிலுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால வந்துட்டு அந்த ஊர் வந்துட்டு இந்த ஆயில் அண்ட் கேஸ்க்கே வந்துட்டு என்ன சொல்கிறது ஃபோக்கஸ் ஆகி டெவலப் ஆகி வந்துட்டு
அந்த சிஸ்டம் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஷெல், பிபி, செவ்ரான், டெக்ஸ் எல்லா கம்பெனிஸும் அங்கே இருப்பாங்க. எல்லாத்தோடைய யூரோப்பியன் ஹெட் ஆஃபீஸ் மோஸ்ட்லி அங்கே தான் இருக்கும். ஓஹோ. ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே யூரோப்பியன் ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு சப்போர்ட் இன்ஜினியரிங் கம்பெனிஸ், அதோடைய சப்போர்ட் சர்வீசஸ் கம்பெனிஸ், அந்த எக்கோ சிஸ்டமே வந்துட்டு அங்கே வந்துட்டு நல்லா பில்ட் ஆகிருக்குது. ஸோ உலகம் ஃபுல்லாக வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸில் எக்ஸ்பர்ட் கம்பெனிஸ்னால் வந்துட்டு எதர் தேல் பி பேஸ்ட் இன் ஹியூஸ்டன்னு அமெரிக்காவில், இல்லைன்னா வந்துட்டு அபர்டீன். அது ஒரு இது. ஆமாம், அது ஹியூஸ்டன்லேருந்து வருவாங்க, இல்லைன்னா வந்துட்டு அபர்டீன்லேருந்து வருவாங்க. ஸோ நீங்கள் இந்த மிடில் ஈஸ்ட்லேயே எங்கேயோ போயிட்டு வந்துட்டு ஒருத்தங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒருத்தங்க இருந்தாங்கன்னா எங்கே வேலை செஞ்சுன்னு கேட்டால் அவங்க எதோ ஹியூஸ்டனில் வேலை செய்யணும், இல்லைன்னா அபர்டீனில் வேலை செய்வாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த எக்கோ சிஸ்டம் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. ஆமாம். நீங்கள் அப்போ பெரும்பாலும் உங்கள் வேலையெல்லாம் அந்த ஆழ்குழாய் கிணறு இந்த துரப்பணம் பண்ணுறது. ஆமாம். இல்லையா? ஆமாம். எண்ணெய் எடுக்கிறதுக்காக. அது அது சம்மந்தமான ஒரு இதில் தான் அந்த ஆரம்பத்துலேயே அதுக்கு தான் படிச்சிங்களா? நான் ஆரம்பத்தில் படிக்கல. நான் இங்கே சென்னையில் வந்துட்டு கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இங்கே வந்துட்டு ஸ்பிக்கில் வந்துட்டு ஒரு 10 வருஷம் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு கெமிக்கல் அண்ட் பெட்ரோகெமிக்கல் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு சவுதி அரேபியாவில் போயிட்டு வந்துட்டு ஷெல் கெமிக்கல்ஸ், அவங்களுடைய வேர்ல்டு வைடு ஷெல் கெமிக்கல்ஸோட பிளான்ட் அங்கே இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இது இன்ஜினியரிங் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, மேல் படிப்பு படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. ஏன் அந்த ஆர்வம் வந்தது? இத்தனை வருஷம் யூஸ்வலாக எத்தனை? இப்போ இங்கே ஒரு 10 வருஷம், அங்கே போய் ஒரு 2 வருஷம், 10-12 வருஷம். 33 வயசில் 2 குழந்தைகள் வந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த ஆர்வம் வந்தது. காரணம் என்னென்னா வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, வருவாய் வித்தியாசம் வந்துட்டு இருந்தது. நம்ம இந்தியாவிலேருந்து படிச்சுட்டு போனால் வந்துட்டு நம்மளை வந்துட்டு தேர்ட் கண்ட்ரி நேஷ்னலாக இது பண்ணுவாங்க. அதே வெஸ்டர்ன் கண்ட்ரிலேருந்து வந்தால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சம்பளம், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தி, எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். மிடில் ஈஸ்டில் எல்லாமே அதுதான் வந்துட்டு ஸ்டாண்டர்டு இது. ஸோ அதை மீறி வந்து நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரியோடைய எஜுகேஷனில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி வந்துட்டு இது பண்ணேன். நண்பர் ஒருத்தர் வந்துட்டு நான் மெக்கானிக்கலாக இருந்தால் கூட வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் சேஃப்டியில் இருந்தார். அவர் சொன்னார், நாகூர் நீங்கள் சேஃப்டியில் போனால் நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னா. அது ஒரு ஸ்பார்க், அவர் கொடுத்தது வந்துட்டு ஒரு ஸ்பார்க்கு. அதுலேருந்து வந்துட்டு நம்ம அதை பற்றி திங்க் பண்ணி அதை பற்றி இது ரிசர்ச் பண்ணி இது பண்ணும்போது வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் போட்டேன். அங்கேருந்து சவுதியிலேருந்து அப்ளிகேஷன் போட்டு அப்படி இது கிடச்சிது. அபர்டீன் யூனிவர்சிட்டி வந்துட்டு ஒன் ஆஃப் த லீடிங் யூனிவர்சிட்டி ஃபார் ஆயில் அண்ட் கேஸ். ஏன்னா ஆயில் அண்ட் கேஸ் அந்த சிட்டிலே இருக்கிறதுனால வந்துட்டு அந்த எக்ஸ்பர்டீஸ்லாம் கொண்டு வர்றதுக்கோ இல்லை வந்துட்டு நான் கவனிச்சிருக்கேன். எப்படின்னா இப்போ போன தடவை நான் யூஎஸ் போயிருக்கும்போது நியூ மெக்சிகோவுக்கு போனேன் யூனிவர்சிட்டிக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆயில் நிறைய இருக்குது. அப்போது இந்த யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்ட் அது ஆரம்பிச்சதே, அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சதே இதுக்காக ஆரம்பிச்சதா, ஸ்கூல் ஆஃப் இதுதான் இன்ஜினியரிங். இதுக்கு ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு அது மாதிரி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பல துறைகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டு அது ஒரு யூனிவர்சிட்டியாக மாறுதுங்க. இப்போ அதே மாதிரி இப்போ அபர்டீனில் சொல்கிறீங்க, அதே மாதிரி டெக்ஸாஸில் அதே மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அபர்டீன் வந்துட்டு ஒன் ஆஃப் த 3rd ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இன் யூகே. ஆக்ஸ்ஃபோர்டு இதுக்கப்புறமா எடின்பர்க் யூனிவர்சிட்டிக்கு அப்புறமா இது. ஸோ எங்கள் இது வந்துட்டு அந்த பேஸ் வந்துட்டு அந்த படிப்புக்குள்ள இது வந்துட்டு அபர்டீனில் வந்துட்டு 18th செஞ்சுரிலேருந்து வந்துட்டு 16th செஞ்சுரி 16th 17th செஞ்சுரிலேருந்து இருக்குது அது. ஸோ இதை வந்துட்டு இப்போ ஆயில் அண்ட் கேஸ் வந்தோன்னா அதுக்கேற்ற இது என்ன சொல்கிறது ஸ்பெஷலைசேஷன். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு சொன்னால் வந்துட்டு அதில் அவங்க சொல்லி உள்ள இருக்க ஒரு துறை, உள்ள இருக்க துறை வந்துட்டு ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். நீங்கள் ரினியூவபிள் எனர்ஜின்னு போனீங்கன்னா அதுக்குள்ளே ஸ்பெஷலைசேஷன் வந்துட்டு நம்ம ஏரியாவில் என்ன இருக்குதோ அதுக்குள்ளே ஸ்பெஷலைசேஷன் கொடுப்போம். இதே இது வந்துட்டு நம்ம ஹெரியட் வாட் யூனிவர்சிட்டிலேயே வந்துட்டு சேஃப்டி இன்ஜினியரிங் இருக்கும். அவங்களுடைய ஃபோக்கஸ் வேறு மாதிரி இருக்கும். அவங்கள்ட்ட நான் இப்போ போன வருஷம் வந்து சுதாகர் வர சொல்லியிருந்தாரு போனேன். அப்போ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்ட சொன்னார், அந்த இது இருக்குல்ல நிறையா அந்த ப்ரூயிங் ஸ்பெஷலைசேஷன் அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதே சேஃப்டி அதே இது கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான். அபர்டீன் யூனிவர்சிட்டி வந்து மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஆயில் அண்ட் கேஸ், அந்த டவுன் ஸ்ட்ரீம் அந்த ப்ராசஸிங் இதில் இருக்கும். ஹெரியட் வாட் வந்துட்டு இது விஸ்கி டிஸ்டிலரி, அந்த டிஸ்டிலரி யூனிட் ப்ரூவிங் அந்த இதில் இருக்கும். இதே ஷெஃபீல்டில் வேறு ஒன்று இருக்கும். அவங்க வந்துட்டு ஆன்ஷோர் கெமிக்கல் பிளான்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களை சுற்றி என்ன இருக்குதோ அந்த ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இது வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து அப்படி இல்லை, இப்போ அந்த நியூ மெக்சிகோ போன போன்னு சொன்னால, அப்போ அங்கே அந்த இவங்கள்ட்ட ப்ராசஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க,
அங்கே வந்து படிக்கிறதுல வந்து சப்ஸ்டான்ஷியல் நம்பர் வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து வருவாங்க. ரெண்டாவது வந்து ஆப்பிரிக்காவில் நிறைய ஆயில் கிடைக்குதுல்ல இப்போ புதுசு புதுசாக, அங்கேருந்து இருக்கிற பையனுங்க வருவாங்க அப்படின்ட்டு அந்த கிளாஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் எங்கெல்லாம் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கோ அதுலேருந்து வரக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய அளவில் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் இருக்குமா? அதே மாதிரி அப்படி தான் நான் படிக்கும்போது வந்துட்டு கிளாஸ் ஆஃப் ஒரு 40 பேர் இருந்தாங்க. மாஸ்டர்ஸ் படிக்கும்போது ஒரு 40 பேர் இருந்தாங்க. 40 பேரில் வந்துட்டு 3 வெள்ளைக்காரங்க தான். அப்படியா? 3 வெள்ளைக்காரங்க தான். அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு 3 பேர். மற்றது வந்து ஒரு 20-30 பேர் வந்துட்டு ஆப்பிரிக்கா நைஜீரியாவிலேருந்து வந்தாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அவங்க டெவலப் பண்ணுறாங்க. ஒரு 4 பேர் வந்து நைஜீரியாவில் நிறைய ஆயில் இருக்கு. நைஜீரியா நிறைய ஆப்பிரிக்காவில் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ரொடியூசர் வந்து நைஜீரியா. அவங்க கவர்மெண்ட் ஸ்பான்சரோ இல்லை அவங்களுக்கு தெரியுது இங்கே போனால் நம்ம வந்து திருப்பி இங்கே வந்தால் வேலை இருக்குன்ற மாதிரி அவங்க நிறைய பேர் வந்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு அதர் சைனீஸு, இந்தியன்ஸு, மலேசியன்ஸு இந்த மாதிரி அந்த ரிலேட்டடாக இருக்கவங்க வந்துட்டு ஒரு பரவலாக ஒரு 3-4 அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் என்ன சொல்கிறது டீமே அந்த கிளாஸே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் இதில் தான் இருக்கும். இப்போ அது போய் அங்கே படிச்சிங்களா? அது அது 1 வருஷமா 2 வருஷமா? 1 வருஷம் தான். அங்கே வந்துட்டு யூகேல நான் போகிற ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு மற்ற ஊர்லலாம் 2 வருஷம் 2.5 வருஷம் மாஸ்டர் டிகிரி பண்ணோம். இங்கே வந்துட்டு வெரி குயிக், வெரி ஃபாஸ்ட். 1 வருஷத்தில் வந்துட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சிடுவாங்க. ஸோ ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். நம்ம ரிலாக்ஸாலாம் இது பண்ண முடியாது. ஒரு செமிஸ்டர் அப்போ இப்போ செப்டம்பரில் இன்டேக் இருக்கும். இது டிசம்பர் ஏர்லி ஜனவரியில் வந்துட்டு ஃபஸ்ட் செமிஸ்டர் முடிஞ்சிடும். அப்புறமா செகண்ட் செமிஸ்டர் முடிஞ்சிடும். அப்புறமா ப்ராஜெக்ட்ஸ் வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ரொம்ப டைட் பேக்டாக ஹெக்டிக்காக இருக்கும். பட் நம்ம மாஸ்டர் டிகிரியில் வந்து நம்ம எவ்வளோ அப்சார்ப் பண்ணிக்கிறோன்றது தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அவங்க கொடுக்குறதுக்கு வந்துட்டு ப்ரொஃபஸர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ நாலேஜ் இருக்கும். நம்ம அதுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளால் அப்சர்வ் பண்ண அந்த அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி தான் வந்துட்டு இது. எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா வந்து நான் 10-12 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு போனதுனால வந்துட்டு அவங்க சொல்கிறதுலாம் வந்துட்டு பாதி இது தெரியும். பட் அந்த லிங்க் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப குவிக்காக வந்துட்டு இது பண்ணிக்க முடியும். அது 1 வருஷம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணீங்க? 1 வருஷம் முடிச்சுட்டு நேராக வந்துட்டு இது நான் போய் ப்ரொஃபஸர்கிட்ட வந்துட்டு எனக்கு இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட் வேணும் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் பார்த்துட்டு வந்து லாய்ட்ஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லி வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் கம்பெனி இருக்குது. அங்கே சேஃப்டி கன்சல்டிங் டிவிஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கே அனுப்பிச்சி விட்டார் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த எம்எஸ்சி டெசிடேஷன் வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கும் கொடுக்கணும், அவங்களுக்கும் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், இவங்களுக்கு வந்துட்டு டெசிடேஷனாக கொடுக்கணும். ஸோ இது ரெண்டும் இது பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம போனோன்னே என்ன பண்ணணும், வேலை தேடுறதுக்குள்ள இதெல்லாம் பண்ணணும். வேலை தேடுறதுக்கு இது பண்ணிட்டுருந்தா மேனேஜர் வந்து கேட்டால் நீ எதுக்கு வேலையெல்லாம் தேடிட்டு இருக்க அப்படின்னாரு. என்ன சார் படித்து முடிக்க போகிறேன், இது ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு, வேலை செய்ய போகிறேன். நான் உனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னேன்னு ஞாபகமே இல்லையான்னு. நீங்கள் சொல்லவே இல்லையா சார் அப்படின்னு. ஓகே ரைட்டு. உடனே கீழே போனார். இது ஹெச்ஆர்ட்ட பேசிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அடித்து கையில் கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து அப்படியே அங்கே ஒரு 2 இயர்ஸ் இருந்தால் அதுக்குள்ளேயே டிவிஷன் அப்படியே மாறிட்டு அப்புறமா வெளியே வந்துட்டு அப்போ வந்துட்டு ஹைலி ஸ்கில் மைக்ரேஷன் ப்ரோக்ராம் சொல்லி வந்துட்டு ஒரு இது வச்சுருந்தாங்க. கம்பெனி டிபெண்ட்டாக விசா இல்லாமல் வந்துட்டு இஃப் யூஆர் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வந்துட்டு இவ்வளோ இன்கம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு யுவர் ஓன் விசாவில் நீங்கள் வந்துட்டு இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி வந்துட்டு ஐ பிகம் அன் இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர். ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம லைஃப் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே வந்துட்டு இண்டிபெண்ட் கன்சல்டன்ட் ஆகி ஸோ யாராருக்கு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ப்ராஜெக்ட்ஸ் 2 இயர்ஸ் ஓடும், சில 3 இயர்ஸ் ஓடும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் உள்ளே போனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் முடிச்சுட்டு வெளியே வரதுக்கே வந்துட்டு 1.5-2 இயர்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த ஒரு இது எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தீங்கல்ல, அந்த மாதிரி இந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு பாடி ஒன்று ஃபார்ம் பண்ணி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போனவங்கலாம் அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்லேயோ காலேஜஸ்லேயோ அல்லது வந்து இந்த மாதிரி புதுசாக யாராவது தொழில் தொடங்குறது அவர்களுக்கெல்லாம் நம்ம எப்படி ஆனுவல் பண்ணுறது, அதை பற்றி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருந்தீங்கல்ல, அதை பற்றி என்ன நினைப்பு இருக்குது? அதை பற்றி எதாவது பேசியிருக்கீங்களா? நிறைய பேர் அதில் ஈடுபட்டிருக்கீங்களா? நிறைய பேர் ஈடுபட்டிருக்கேன் சார். இப்போ இது வந்துட்டு எப்போவுமே திங்கிங் ப்ராசஸ்லேயே இருக்குது. நம்ம வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்துட்டு சில பேருக்கு மென்டார் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுறோம், வேலை இது பண்ணுறோம். அதெல்லாம் இண்டிவிஜுவல் லெவலில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு முறைப்படுத்தி வந்துட்டு ஒரு ஃபோரமாக கொண்டு வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணுன்ற ஆசை வந்துட்டு நிறைய பேருக்கு இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு லாஸ்ட் 6 மந்த்ஸாக வந்துட்டு இதுக்கு ஒர்க் பண்ணி வந்துட்டு தமிழ் இன்ஜினியர்ஸ் ஃபோரம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு யூகேல வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு ஒரு
அப்ரூவ்ட் சேரிட்டியாக வந்துட்டு நாட் ஃபார் ப்ராஃபிட் சேரிட்டியாக வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய என்ன சொல்கிறது ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு இனிமேல் தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஐடியாஸ் இருக்குது, ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த ஃபார்ம்குள்ளே கொண்டு வந்து இனிமேல் வந்துட்டு அதை ப்ராப்பராக வந்துட்டு ஃபார்ம் பண்ணி வந்துட்டு கொண்டு போகணும். அதுக்காக தான் வந்துட்டு இப்போ நான் சென்னை வந்திருக்கும்போது வந்துட்டு இது இன்டர்நேஷ்னல் தமிழ் இன்ஜினியர்ஸ் ஃபோரம், இல்லை வந்துட்டு மற்ற இது இன்ஜினியரிங் ஃபோரம்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம என்ஆர்டி நான் ரெசிடென்ட் தமிழ்ஸோடைய அந்த ஆர்கனைசேஷன் போர்டு இருக்குது. ஸோ அவங்க கூட வந்து லிங்க் பண்ணிவிட்டு நம்ம எந்த வகையெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து மியூச்சுவலி பெனிஃபிஷியலாக வந்து நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது பண்ண முடியுமா, இல்லை அவங்களால நம்மளுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, ஸோ மியூச்சுவலாக வந்துட்டு ஏதாவது வந்துட்டு நம்மளால் பண்ண முடியுமான்றதை வந்துட்டு இது எப்போவுமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து போனால் வந்துட்டு தமிழ் இது வந்துட்டு மனசுக்குள்ளே இருக்கும்ல. ஸோ திருப்பி ஏதாவது ஒரு சொசைட்டிக்கு பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் தான் அதோட ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஸ்டார்ட் ஆகும். நீங்களும் ஒரு இதில் பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, அதை வந்துட்டு இன்டர்நேஷ்னல் தொழில்சார் வல்லுநர்கள்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு இதில் இணைத்து வந்துட்டு அவங்கள்ட்ட வந்துட்டு இங்கே உள்ளவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு பெனிஃபிட் எடுத்துக்கலாம், ஒரு கைடன்ஸோ இல்லை ஒரு இதுக்கு இது பண்ணலான்றதுக்கு. ஸோ அதுக்காக தான் உங்களை வந்துட்டு நான் இமெயில் போட்டு கேட்டது வந்துட்டு இது எப்படி வந்துட்டு எங்களால் நாங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றதுக்காக தான் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இமெயில் போட்டு கேட்டது. அந்த போர்டில் வந்து அங்கே இங்கிலாந்துலேருந்து ஒரு மெம்பர் இருக்கார், ஃபைசல் இருக்காரு. அவரும் வந்திருக்காரு. ஆ. இப்போ எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அதனால் அவங்கள்ட்டையும் பேசிட்டு அதை எப்படி மேலே ஃபர்தராக எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பிள்ளைங்க நிறைய வருதாங்க படிக்கிறதுக்கு? நிறைய பிள்ளைங்க வராங்க சார். நிறைய இது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்க, இது சவுத்துலேருந்து நிறைய பேர் வந்துட்டு படிக்க வர்றாங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கல் நான் பார்க்குறேன்னா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இங்கே வந்துடுறாங்க. அதாவது வந்துட்டு அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு என்ன ரீசன் தெரில, இங்கே வந்துட்டு அவங்களுக்கு சரியான வேலை இதாகலையா என்னன்றது தெரில, இல்லை அவங்க வந்துட்டு அந்த லைனில் இது பண்ண அவங்க வந்துட்டு பேரண்ட்ஸோடைய இது என்ன சொல்கிறது கேட்டுட்டு வந்து தே கம் டு ஓவர்சீஸ் டு டூ மாஸ்டர் டிகிரி. பட் என்ன வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வர்றதுனால வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர்ஸ் எவ்வளோ தான் அவங்க கொடுத்தாலும் வந்துட்டு அந்த அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இவங்க திருப்பி வந்துட்டு நம்ம வந்துட்டு படித்தோமா, எக்ஸாம் எழுதினோமா, பாஸ் பண்ணோமா, அந்த லெவலில் தான் அவங்க மைண்ட் செட் இருக்க வழியாக வந்துட்டு அந்த ரியலாக வந்துட்டு அப்ளிகேஷன் என்ன, இது எதுக்காக மாஸ்டர்ஸ் பண்ண வரோன்ற ஒரு புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த தடவை வந்துட்டு ஒரு 10 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. அபடின்க்கு மட்டுமே வந்து 10 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க இதுலேருந்து. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசும்போது வந்துட்டு ஒரு 2 பேர் தான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அவங்களுக்கு என்ன வேணுன்றது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு பண்ண வந்திருக்காங்க. சில பேர் வந்து டைரெக்டாக முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இது வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து நான் வந்துட்டு வர்ற ஸ்டூடெண்ட்ஸில் வந்துட்டு பார்க்குறேன். இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் வந்து இந்த இவங்க இருக்காங்கல்ல எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஸ்காலர்ஷிப் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ஏற்கனவே இருந்தது. ஆனால் அது ஸ்கோப் இன்னும் பெருசாக்கி இன்னும் நிறைய பேர் போகிற மாதிரி பண்ணி அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த வருஷம்லாம் கிட்டத்தட்ட 150-160 பேருக்கு அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரையும் பார்த்தீங்களா? அங்கே யாரும் வந்திருக்காங்களா? ஆமாம் சார். அங்கே வந்து நான் பர்சனலாக வந்துட்டு 2 பேரை மீட் பண்ணியிருக்கேன். அது பெரிய அதிசயம். ஏன்னா வந்துட்டு நான் 2 பேர் வந்துட்டு அபடின்லேயே வந்துட்டு நான் மீட் பண்ணுறது வந்துட்டு ஒரு பெரிய இது. பொள்ளாச்சிக்கார பையன் வந்துட்டு அங்கே வந்துட்டு ப்ராசஸ் சேஃப்டி படிக்க வந்தேன். நான் படித்த அதே கோர்ஸ் அதே மாதிரி கோர்ஸ் இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்தோடனே வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணால் இது மென்டார்ஷிப் ப்ரோக்ராம், அபடின் யூனிவர்சிட்டியில் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வந்து நான் வந்துட்டு ஒன் ஆஃப் த மென்டார். ஸோ என்னை அப்ரோச் பண்ணி இது பண்ணால், ஸோ அவனுக்கு எப்படி பண்ணோம், என்ன பண்ணோம், இண்டஸ்ட்ரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது உங்ககிட்ட இருந்து, நீ எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து அந்த ஓவரால் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது எல்லாம் சொன்னோம். அவன் அதை பிடிச்சிட்டு வந்துட்டு நான் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தேன், சின்ன ப்ராஜெக்ட், இதை பண்ண முடியுமா பாரு அப்படின்னு சொன்னால் he did very well in that one. அதே ப்ராஜெக்ட் அப்படியே எடுத்து அவன் அடுத்த இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணான். ஒரு நம்ம தெரிஞ்ச கம்பெனியில் வந்துட்டு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணான். நான் கொடுத்த அதே ப்ராப்ளத்துக்கு நான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணால் he got job. இப்போ வந்துட்டு லண்டனில் வந்துட்டு இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ கிராஜுவேட் சேஃப்டி கன்சல்டன்ட். வந்துட்டு நான் இஸ் ஒர்க்கிங் இன் சிஎஃப்டி, கம்ப்யூட்டரைசேஷன் ஃப்ளூயிட் டைனாமிக்ஸ்னு சொல்லி வந்துட்டு ஒரு ஸ்பெஷலைஸ் ஏரியா ஆஃப் இது. அது வந்துட்டு காற்று மாசுபடுறதுலாம் வந்துட்டு எப்படி டிஸ்போஸ் ஆகுது அப்படி
இந்த காத்தா? ஏதாவது லீக் ஆச்சு, இது கேஸ் லீக் ஆச்சுன்னா வந்து அது எப்படி டிஸ்பர்ஸ் ஆகுதுன்றது அந்த மாடல் பண்ணி, ஓகே. இப்போ இங்கே ரிலீஸ் ஆனால் அங்கே அஃபெக்ட் ஆகுமா, இங்கே அஃபெக்ட் ஆகுமான்றது வந்துட்டு அவங்க வந்துட்டு மாடலிங்கில் வந்துட்டு 3D மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரோடைனமிக் மாடலிங்லாம் பண்ணுறோம். அந்த மாதிரி வந்துட்டு இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஒன்லி ஃபார் இந்த மாதிரி லீக் ஆகுறதுக்கு, ஓகே. ரிலீஸ் ஆகுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்குள்ள அந்த இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு இப்போ கிராஜுவேட்டாக ட்ரெயின் ஆகிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய இது. ஸோ அடுத்து வந்து நம்ம இது முதல்வர் வந்துட்டு அங்கே வந்திருக்கும் போது லண்டன் வந்திருந்தாங்க. ரீசெண்டாக வந்திருக்கும் போது வந்துட்டு நம்ம பையன் போய் வந்துட்டு பார்த்து வந்துட்டு பர்சனலாக தேங்க் பண்ணிட்டு வந்தான். ஸோ எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட ஒரு பையன் வந்து படித்து இங்கே செட்டில் ஆகிட்டு வந்துட்டு இது ஒர்க் பண்ணுறான்றது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்புறமா அடுத்து வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு போகும்போது வந்துட்டு இதே மாதிரி இந்த டிசம்பர்ல வந்தீங்களா? இந்த மாதிரி டிசம்பர் வந்துட்டு இது போகும்போது வந்துட்டு அவங்க ஜனவரி இன்டேக். ஸோ என் கூட வந்துட்டு வந்தேன். பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு வந்துட்டு இதே தான் சொல்லிச்சு, நான் அபடினில் படிக்க வரேன்னு சொல்லி. என்ன படிக்க வரேன், ஃபாதர் என்ன பண்ணுறாங்க, சும்மா நம்ம எப்பவும் பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சொல்லிச்சு, இல்லை சார் நான் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்காலர்ஷிப்பில் வரேன்னு. ஸோ 2 பேர் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டோடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஸ்காலர்ஷிப் எடுத்துகிட்டு வந்து ஃபுல் இதில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பார்ட் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டோடைய இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்குது. ஸோ மோஸ்ட்லி அவங்க படிக்கிறது வந்துட்டு இது ரோபோட்டிக்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஏப்பா. ஸோ இப்போ அவங்க முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க வேறு ஏதாவது வந்துட்டு இன்னும் ஃபர்தர் இப்போ பார்ட் டைம் ஒர்க் வந்து சும்மா இது வேலைக்கு போயிட்டு இது பண்ணுறது. பட் அதை முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு வேறு ஒரு லெவலில் வந்துட்டு ஒரு இது இருக்கும், ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். ஸோ அந்த நம்பிக்கையில் தானே வந்துட்டு கவர்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி அனுப்புகிறோம், இவங்கெல்லாம் டெவலப் ஆகணுன்றாங்க. அது கண் கூட வந்துட்டு நான் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு அங்கே செட்டில் இது கிடைக்கிறத பார்த்தேன், இன்னொரு பொண்ணு படிக்கிறத பார்த்தேன். ஸோ எனக்கே வந்துட்டு ஆச்சரியம். நான் சொல்லும்போது வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அது வந்துட்டு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. முதல்ல நீங்கள் இது சொன்னீங்களே, நான் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்பவே இல்லை. நான் நம்பலை. நான் நம்பலை எப்படி வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க அப்படின்றது. பட் அவங்க க்ளீனாக சொன்னால் இல்லை, ஒரு ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி ஏதோ ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியா ஃபுல் அந்த இது இருக்குல்ல, அந்த டாப் 500 யூனிவர்சிட்டிஸ், அதில் அட்மிஷன் கிடச்சிருந்ததுன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க வாங்கியிருக்க மார்க் படி வந்து லிஸ்ட்டு ஏதோ சொன்னாங்க. அது என்ன ப்ராசஸ் தெரியல. பட் 2 பேர் கிடைச்சி வந்திருக்காங்க. 2 பேரும் இது பண்ணுறாங்க. இது வந்துட்டு நாங்கள் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிற ஒரு சின்ன ஊரில் வந்துக்கிட்டு 2 பேர் நான் பார்த்தேன்றது வந்துட்டு இட்ஸ் என்ன சொல்கிறது ஒரு பெரிய இது. இந்த மாதிரி வந்துட்டு வேறு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதை வந்துட்டு சமத்துவமாக எல்லாத்தையும் முன்னேற்றோன்ற ஒரு இது வந்துட்டு கொள்கை லெவலில் மட்டும் இல்லாமல் வந்துட்டு அது ப்ராக்டிக்கலாக வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நினச்சா வந்துட்டு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நிறைய வந்து இந்த யூரோப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு நிறைய மாற்றங்கள் வருதில்ல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இமிக்ரெண்ட்ஸு, ரெஃப்யூஜிஸு அதெல்லாம் வர்றதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலாகுது. அதனால் பாலிட்டிக்ஸே வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அது மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி இவங்கெல்லாம் வர்றது, படிக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் சிக்கல் இருக்குதா? வர்றது படிக்கிறதுக்கு சிக்கல் இருக்காது. ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு யூகேக்கு வந்துட்டு அது வந்து பெரிய இன்கம், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்கம் வந்துட்டு இது. இப்போ இன்றைக்கி வந்துட்டு நிறைய யூனிவர்சிட்டி சர்வைவ் ஆகுறதே வந்துட்டு வெளியில் ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான். ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சா வந்துட்டு இன்றைக்கி வந்து நிறைய யூனிவர்சிட்டி வந்துட்டு தே ஆர் கோயிங் இன்டு என்ன சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலுக்கு வந்துட்டு இதாகிருக்கு. 2 யூனிவர்சிட்டி மர்ஜ் ஆகிடுச்சு. லண்டனில் வந்து 2 யூனிவர்சிட்டி மர்ஜ் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு தே கேனாட் இண்டிவிஜுவலாக இருக்க முடியாதுன்றனால. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு யூனிவர்சிட்டி வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளமில், ஃபினான்ஷியல் ட்ரபிளில் போயிட்டு இதாக இருக்குது. நிறைய பேரை வந்துட்டு இது பண்ணுறாங்க, ரீட்ரென்ச் பண்ணி அந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இதில் என்ன சிக்கல்னா வந்துட்டு இந்த பாலிட்டிக்ஸ் இது இந்த நரேட்டிவ் சேஞ்ச் ஆகும்போது வந்துட்டு உள்ளே வந்து படிக்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அது அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க வந்து முன்ன படித்து முடித்தோன்னா மாஸ்டர் டிகிரி படித்து முடித்தா வந்துட்டு 2 வருஷம் வந்துட்டு அங்கேயே ஒர்க் பண்ணலான்னு ஒரு விசா கொடுப்பாங்க. நம்ம தான் பே பண்ணோம், பட் விசா கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஜாப் சர்ச் பண்ணி நம்ம ஃபீல்டே ஒர்க் பண்ணலாம், இல்லை எந்த ஃபீல்டில் வேணால் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து அதுக்குள்ளே விசா கிடச்சதுன்னா, ஸ்பான்சர்ட் விசா கிடச்சதுன்னா நீங்கள் அங்கேயே இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் திரும்பி வந்துடணும். இப்போ அந்த 2 வருஷம் இதை வந்துட்டு 1.5 வருஷமாக குறைக்கிறதுக்கு வந்துட்டு ப்ரொப்போசல் பார்லிமெண்ட்டில் இது பண்ணியிருக்காங்க, பில்லு இது பண்ணியிருக்காங்க. அது ஒன்று. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். 2வது வந்துட்டு முன்ன வந்துட்டு 5 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு ஒர்க் விசாவில் இருந்தீங்கன்னா யூ கேன் கன்வெர்ட் யுவர் விசா இன்டு பர்மனெண்ட் ரெசிடென்ட் விசா
பர்மனெண்ட் ரெசிடென்ட் ஆகி 1 இயர் கழிச்சு வந்துட்டு யூ கேன் பிகம் ஏ சிட்டிசன். பாஸ்போர்ட் கொடுத்துருவோம். பாஸ்போர்ட் கொடுத்துருவோம். நாங்களாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு இது பண்ணது. இப்போ அந்த 5 இயர்ஸை வந்துட்டு 10 இயர்ஸாக மாற்றிட்டு அது யாராக இருந்தாலுமா இல்லை ரெஃப்யூஜிஸ் மட்டுமா? எல்லாத்துக்கும் மட்டும் மாற்ற போகிறோம். அதுதான் அதான் கன்சல்டேஷன் இதில் ஓடிட்டு இருக்கு. ஸோ 10 இயர்ஸாக மாற்றிட்டு சில க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் 7 இயர்ஸுக்கு பண்ணலாம். ஓகே. நீங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணி நீங்கள் கான்ட்ரிபியூஷன் டு இது அந்த மாதிரி க்ரைட்டீரியா ஃபில் பண்ணி நீங்கள் 7 இயர்ஸில் பண்ணலாம். ஸோ அந்த 5 இயர்ஸ்லேருந்து வந்து தே வாண்ட் டு சேஞ்ச் இட் டு லாங்கர் டேர்ம். ஸோ தட் அந்த செட்டில்மெண்ட் ஆகுறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகுன்றதுனால வந்துட்டு இது பண்ணோம். இது பொலிட்டிக்கல் ப்ரெஷர். அந்த வந்துட்டு ரைட் விங் அஜெண்டா இருக்கும்போது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அதை அவங்க சொல்கிறத வந்துட்டு இது பண்ணுறதுக்கு வந்து இவங்களும் ஏதாவது டஃபராக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணுன்றதுக்காக வந்துட்டு இந்த இதெல்லாம் வருது. இதை வந்துட்டு இங்கே படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு இது. பட் ஐ திங்க் அது இன்னெவிட்டபிள். பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கிறது வந்துட்டு இன்னெவிட்டபிள். அது மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ ஸ்காட்லாண்ட் வந்துட்டு ரொம்ப பாப்புலேஷன் ரொம்ப கம்மியான ஊர் அது. அதே இது இங்கிலாந்து வந்துட்டு பாப்புலேஷன் ஹியூஜ். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த எல்லோரும் இங்கிலாந்துக்கு தான் வந்து செட்டில் ஆகுறாங்க, லண்டனில் தான் வந்து செட்டில் ஆகும். ஸோ அங்கே வந்துட்டு அந்த இம்பேக்ட் வந்துட்டு கிளியராக தெரியுது அவங்களுக்கு. இப்போ ஸ்காட்லாண்ட் வந்துட்டு வி டோன்ட் ஃபீல் தட் இம்பேக்ட். ஆமாம், நான் இப்போது போன வருஷம் வந்திருக்கும்போது எடின்பராலாம் பார்த்தோம்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸ் இல்லையா? ஸ்டேஷனில் வந்து இறங்கி அப்படியே நீங்கள் வெளியே போயிடலாம். வருது அப்படி வர்றது. இந்த ஸ்கொயரில் மட்டும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே இல்லை. லண்டனுக்கு வந்த அப்போ வரும்போதெல்லாம் நான் நினைக்கிறது உண்டு. என்ன நடக்கிறது உண்டுன்னா, நடந்து போகும்ல தெருவில், நடந்து போகும்போது பார்த்துக்கிட்டே போவோம்னாக்கா வெள்ளைக்காரனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? வேற ஆளுங்க தான் சுற்றி வேற ஆளுங்க தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை, ஃபுல்லாக வந்துட்டு சென்ட்ரல் லண்டன்லேருந்து வந்துட்டு இது லோக்கல் பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இது இமிக்ரெண்ட்ஸாக நான் வந்துட்டு ரெஃப்யூஜிஸ் எந்த கண்ட்ரின்னு சொல்லலை, எல்லா கண்ட்ரியும் இருக்காங்க. ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அரப்ஸ், சிரியன்ஸ் இருப்பாங்க, சில இதில் வந்து இது இருப்பாங்க. நம்ம இதில் வந்து கிராய்டன் ஏரியா இல்லை ஈஸ்டாமில் போனால் எல்லாம் தமிழ்காரங்க இருப்பாங்க. இந்த வெஸ்ட் சைடு வந்துட்டு ஈஸ்டாம்லாம் போனோம்னாக்கா அப்படியே ஈஸ்டாம் போனால் ரோட்டில் வந்து நீங்கள் தமிழ் பேசிட்டு போகலாம். எல்லா சரவணபவன்லேருந்து எல்லா கடையும் இருக்கும். நம்ம பாட்டுக்கு வந்துட்டு தமிழில் பேச ஆர்டர் எல்லாம் கோயில் இருக்குது, குளம் இல்லை கோயில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ அது இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி இது டென்ஷன்லாம் நிறைய வர்றதுக்கு ஆமாம், நிறைய வருது. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்க அந்த ரைட் இந்த இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து நிறைய வந்துட்டு ப்ரொட்டஸ்ட்லாம் இது யூகேக்கு உண்டான பிரச்சனை மட்டும் இல்லை. இது ஃப்ரான்ஸில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது, நார்வேல இருக்குது, ஹாலண்டில் இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குன்னா வந்துட்டு அது ஹியூமன் நேச்சரையும் வந்து டெவலப்மெண்ட்டை வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியாமல் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. யூரோப்போட பாப்புலேஷன் வந்து டிக்ளைனிங் பாப்புலேஷன் 2.1 கீழே போயிட்டு 1 சம்திங்லாம் போகிறாங்க. ஃபெர்டிலிட்டி ரேட் வந்துட்டு அவ்வளோ கம்மியாக போகுது. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஏஜ் பர்சன்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க, யங் பர்சன்ஸ் டிபெண்டன்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி. ரெண்டாவது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வெல்ஃபேர் ஸ்டேட்டு, பென்ஷன் கொடுக்கணும், இது ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த இதெல்லாம் கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு யங்கர் ஜென்ரேஷன் வந்தால் தான் வந்துட்டு அதை வந்துட்டு அந்த சிஸ்டம் வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அப்படி இவங்ககிட்ட பாப்புலேஷன் இல்லைன்னா வேறு வழி இல்லை. இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணுறது வந்து இமிக்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டு வரணும். இமிக்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வரும்போது அந்த இன்டெகிரேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அவங்கள வந்துட்டு ஃப்ரெஞ்சுக்காரனை பார்க்க மாட்டான், அவங்க பிரிட்டிஷ்காரனை பார்க்க மாட்டான். இப்போ நான் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஹோல்டர், என்னை பார்த்தா வந்துட்டு யாருமே வந்துட்டு பிரிட்டிஷ்காரன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ என்னை பார்த்தா நான் வந்துட்டு ஓகே யூ ஆர் அன் இமிக்ரெண்ட், ஆமான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு யூரோப் ஃபுல்லாகவுமே இருக்குது. இந்த மாதிரி இப்போ அவ்வளோ ப்ராப்ளம் அங்கே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லாம் உலகம் ஃபுல்லாகவே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி இப்போ பிள்ளைங்கள்லாம் இப்போ உங்கள் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் அங்கேயே படிச்சுட்டாங்க, எல்லாம் அங்கேயே இது பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் இங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு போனோன்னா அங்கே ஒரு ஸ்கூல் முடித்தாங்க, அங்கே யூனிவர்சிட்டி முடித்தாங்க. ஸோ முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க வேலையில் இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஊருக்காரங்க ஆயிட்டாங்க. நிறைய இப்போ நம்ம தமிழ் ஃபேமிலிஸ் நிறைய இருக்காங்க அப்படி இல்லை? இருக்காங்க சார். ஒரு இது இன்னும் கம்மியாக இருந்தாங்க, இப்போ வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு பொங்கல் விழா நடத்தினோம். ஒரு 3 hours ஈவெண்ட் வந்துட்டு கல்ச்சுரல் ஈவெண்ட் வந்துட்டு எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுடைய பிள்ளைங்களை வச்சே பிள்ளைங்க பெரியவங்க இது பட்டிமன்றம் இது எல்லாமே வச்சு லாஸ்ட் இயர் பண்ணோம். ஸோ லாஸ்ட் இயர் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் அபர்டீனில் வந்துட்டு ஒரு தமிழ் சங்கம் ஆரம்பிக்கலான்னு வந்துட்டு ஒரு பிளான் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வருஷம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன்.
அது இப்போ நிறைய அந்த மாதிரி ஊர்களில் நிறைய நம்ம ஆட்கள் இருக்கு போட்டிருக்கு. நான் லாஸ்ட் இயர் இதுக்கு இப்போ நார்வே போகும்போது ஆஸ்லோவில் இதில் ஆஸ்லோ ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க பார்க்குறதுக்கு. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் பொங்கல் விழா நடத்திருக்காங்க. எப்படி பொங்கல் விழான்னு கேட்டிங்கன்னா, வாழை இலையெல்லாம் இங்கேருந்து ஃப்ளை பண்ணி என்ன இலை போட்டு சாப்பாடுலாம் போட்டுருவான். 500 பேருக்கு மேலே, 500 குடும்பங்களுக்கு மேலே இருக்குனாங்க ஆஸ்லோவில் மட்டுமே. ஏன்னா சுற்றிலாம் பக்கம் எட்டிலாம் இல்லை, அந்த இதுக்குள்ளே மட்டும் அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், இப்போ வந்துட்டு டிபெண்டிங் ஆன் இந்த ஊரை பொறுத்து பெரிய ஊர்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எங்கே சின்ன ஊர், நாங்கள் ஸ்லோவாக தான் வந்தோம். ஸோ தமிழ் இமிக்ரெண்ட்ஸ் இன் அபடின் அப்படின்னு பார்த்தா வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. ஸோ நார்தர்ன் ஸ்காட்லாண்டு ஃபுல்லாமே வந்துட்டு அதுதான் பிக்கெஸ்ட் ஹாஸ்பிட்டல். சிட்டி விட்டுட்டு வந்துட்டு ஃபுல் ஏரியாவுக்கு வந்துட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் அதுதான். ஸோ நிறைய டாக்டர்ஸ், NHSக்கு வந்தவங்க அவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவ் அவங்க வந்தாங்க. அடுத்த வேவ் வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியர்ஸ் வந்தாங்க. இப்போ வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியரிங் கம்பெனிக்கு ஐடி சப்போர்ட் பீப்புள், ஐடி ஆட்கள் இப்போ வந்துட்டு நம்ம டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அதோடைய ஐடி பீப்புள் வந்து செகண்ட்மெண்ட் வந்துட்டு இங்கே ஆன்ஷோர் சொன்னாங்களா, ஆஃப்ஷோர் ஏதோ இது அங்கே வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வரைக்கும் வந்துச்சு. அது இப்போ வந்துட்டாங்க இன்ஜினியர்ஸ், அடுத்தது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த இது நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. ஸோ நாங்களும் ஒரு சின்ன ஒரு தமிழ் குடும்பமாக இங்கே வந்துட்டு இருக்கீங்க. இங்கிலாந்து ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த இது இப்போ ஒரு ஃபோரம் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்கிறீங்களா, இன்ஜினியர்ஸ் ஃபோரம்ட்டு, தமிழ் இன்ஜினியரிங் ஃபோரம்ட்டு. இப்போ இங்கிலாந்து ஃபுல்லாகவும் நிறைய ஆட்கள் இன்ஜினியர்ஸ் இருக்காங்களா? ஆமாம் சார். இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். அதான் தமிழ் இன்ஜினியர்ஸ் ஃபோரம் வந்துட்டு யூகேல வந்துட்டு ரெஜிஸ்டர்ட் சேரிட்டியாக இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஸ்காட்லாண்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் இருக்கிற ஸ்காட்லாண்ட்லாம் அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு இங்கிலாந்து, லண்டனில் வந்து நிறைய பேர் இருக்காங்க சார். நம்ம இன்ஜினியர்ஸ் வந்துட்டு இங்கேருந்து போனவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு தேர் இன்டு பேங்கிங் எல்லாம் மோஸ்ட்லி ஒரு 80% வந்துட்டு ஐடி, 80 to 90% வந்துட்டு ஐடி இது பேங்கிங் செக்டரில் வந்துட்டு ஐடி சப்போர்ட்ஸு, இன்சூரன்ஸ் செக்டர் ஐடி சப்போர்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ப்ளஸ் நார்மல் அதர் இன்ஜினியர்ஸு, கோர் இன்ஜினியர்ஸ் அவங்களும் இருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி அந்த மாதிரி இதில் வந்து நிறைய இதில் இருக்காங்க. வேறு பிஸ்னஸ் பீப்புள் ஆல்சோ இருக்காங்க. இன்ஜினியரிங் இதில் கம்பெனிஸ் வச்சு இது பண்ணுறாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஃபோரம்குள்ளே கொண்டு வந்து நம்ம எப்படி வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லிங்கோ இல்லை லோக்கலாக வந்துட்டு எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ண முடியும். எங்கள்கிட்ட 3 மெயின் ஃபோக்கஸ் வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஸ்டூடெண்ட் அண்ட் யூத் சப்போர்ட்டு, லோக்கல் இது தமிழ் பீப்புளுக்கும் ப்ளஸ் இன்டர்நேஷ்னலாக இங்கே வர்றவங்களுக்கும் சப்போர்ட்டு. ரெண்டாவது வந்துட்டு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் சப்போர்ட், மெம்பர்ஸ் வந்துட்டு எப்படி ப்ரொஃபஷனலாக அவங்க டெவலப் பண்ணுறது சப்போர்ட்டு. 3வது ஏரியா வந்துட்டு ஆண்டர்ப்ரனர் சப்போர்ட். இந்த இன்ஜினியர்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஃப் தே வாண்ட் டு டூ சம்திங் அவங்க ஓனாக பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்குள்ளே கைடன்ஸ் அண்ட் இது ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த 3 தான் வந்துட்டு இப்போதைக்கு மெயின் ஐடென்டிட்டி. இது வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி. இதுக்கு கீழே வந்துட்டு அண்டர்லைங் வந்துட்டு தமிழ் ஹெரிட்டேஜ், கல்ச்சரல் அண்டு லாங்குவேஜ் இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த இதுவும் வந்துட்டு அதுதான் பேஸு. அதுக்கப்புறமா தான் இந்த இதெல்லாம் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதில் தான் வந்துட்டு சில என்ன சொல்கிறது, எங்களால் வந்து டைரெக்டாக தமிழ்நாட்டில் வந்தோ இது வந்தோ ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஒரு திங்க் டேங்க் மாதிரியோ இல்லை வந்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்துட்டு எங்கள் டைம் இருக்குதுன்னா அது மாதிரி ஒர்க் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை வந்து சில லிங்க்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்றத வந்துட்டு அதுதான் வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு நாங்கள் யோசிச்சு வச்சுக்கோம். ஏன்னா வேறு எதுவும் எங்களால் அங்கேருந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு இங்கே உள்ள லோக்கல் பாடிஸ், லோக்கல் அசோசியேஷன்ஸோ இல்லை வந்துட்டு கவர்மெண்ட்டோடைய வந்துட்டு எப்படி நம்ம லிங்க் பண்ணி வந்துட்டு சப்போர்ட் பண்ண முடியுமான்றதை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு என்னோட இந்த ஹாலிடேஸ் வந்துட்டு நான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுதான் உங்களுக்கும் இமெயில் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு உடனே இது அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்க இது பண்ணீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் வரும்போதெல்லாம் இப்போ சென்னை நீங்கள் இருந்து சென்னை இருக்குல்ல, நீங்கள் பிறந்து வளர்ந்த சென்னை, அதுலேருந்து இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறீங்கல்ல, என்ன இது தெரியுது உங்களுக்கு, ஸ்ட்ரைக்கிங்காக என்ன தெரியுது? ஸ்ட்ரைக்கிங் என்னன்னா வந்துட்டு முன்ன வந்துட்டு சென்னை நான் வந்துட்டு நான் படிக்கும் போதுலேருந்து வந்துட்டு பார்த்தா வந்துட்டு இது எண்ட் ஆஃப் சென்னை வந்துட்டு சைதாப்பேட், தாம்பரம் வந்துட்டு மஃபசல், பஸ்ஸே வந்துட்டு இப்போ பலவன் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு
இது சைதாப்பேட்டை அந்த தாண்டி கிண்டி அந்த வரைக்கும் தான் போவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு மஃப்சல் பஸ் ஓடும். இப்போ சென்னையோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தா வந்துட்டு அந்த ரிங் ரோடு இருக்குது, அடுத்த ரிங் ரோடு இருக்குது. இது பார்த்தா அப்பார்ட்மெண்ட் நேற்று ஒரு இடத்துல போனால் வந்துட்டு 1000 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. ஸோ இட் இஸ் எனார்மஸ் க்ரோத் வந்துட்டு பொட்டென்ஷியல் இருக்குது. மெட்ரோ போடுறது வந்துட்டு ரொம்ப என் வீட்டு பக்கத்தில் மெட்ரோ இருக்குது. நான் எங்கே வேணாலும் வந்து மெட்ரோவில் போயிட்டு வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு ஆட்டோவோ இல்லை வந்துட்டு காரோ கேபோ போட்டு போகிற அளவுக்கு வந்து இட்ஸ் கெட்டிங் இது. இன்னும் நிறைய மெட்ரோ எக்ஸ்பான்ஷன் நடந்துகிட்டு இருக்குது போல இருக்குது. ஆனால் ரோட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. பட் அதெல்லாம் ஒரு 3-4 இயர்ஸில் கிளியர் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு ஐ திங்க் இட் வில் பி லைக் வெல் ஆயில்டு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ லண்டன் மாதிரி இதுன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும், பட் ஸ்மூத்தாக எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ரோட்ஸு இது ரயில்வேஸு அந்த இப்போ தான் வந்துட்டு இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா நம்ம ட்ரெயின் இருக்குது, அப்புறமா வந்து பறக்கும் ரயில் இந்த பக்கம் இருக்குது, அப்புறமா அண்டர் கிரவுண்டு மெட்ரோ இருக்குது. எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி வந்து அந்த இது வந்து இப்போ அவங்க இந்தியன் ரயில்வே தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இது பறக்கும் ரயில் இருக்குல்ல, அதை இப்போ அது நம்மளே நம்ம கவர்மெண்ட்டே வாங்கிக்கிற மாதிரி வாங்கிட்டு மெட்ரோவோட சேர்த்துட்டு அதனுடைய ஒரு 100 இதாக பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அங்கெல்லாம் கார்டு வச்சுருக்கீங்கல்ல, ஆமாம், டேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க மாதிரி பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் போகலாம். அந்த மாதிரி இங்கே கொண்டு வர்றது தான். வாங்கி வச்சுருக்கேன். வாங்கிட்டீங்களா? அது வந்துட்டு அந்த டேப் அண்ட் கோ கார்டு வந்துட்டு சிப் அண்ட் பின் கார்டு இருந்துச்சு. லாஸ்ட் வீக் தான் போய் வாங்கிட்டு சார்ஜ் பண்ணிவிட்டு அதை போனால் அதை யூஸ் பண்ணுவேன். அதில் நல்ல அதாவது வந்துட்டு நான் பார்த்த சென்னைக்கும் இன்றைக்கி இருக்கிற சென்னைக்கும் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட். ஏன்னா நான் வருஷம் வந்துட்டு போகிறதுனால வந்துட்டு அந்த ஸ்லோ டெவலப்மெண்ட் எப்படி ஆகுதுன்றது வந்துட்டு நல்லா தெரியுது. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு? பழக்க வழக்கங்கள், சாப்பாடு, துணிமணி அதெல்லாம்? பழக்க வழக்கம், துணிமணி, இது கல்ச்சர் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு தமிழ் கல்ச்சர்லேருந்து அது தனி கல்ச்சருக்கு மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. அந்த ட்ரெஸ்ஸிங்கும் அந்த இது எல்லாமே வந்துட்டு அந்த பேசுகிறது அந்த இதெல்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நியர் டு வெஸ்டர்ன் இதுக்கு போயிடுச்சு. ஏன்னா நான் ஒரு இது பார்க்குறேன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தமிழே ப்ராப்பராக பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் வந்துட்டு ஆங்கிலம் கலக்காமல் பேசுறதுக்குள்ள இது இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த ஒரு இது வந்துடுது. நிறைய பேர் தமிழ் படிக்காமலே வந்துட்டு +2 முடிச்சிடறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் ஒன்று வருது. அது உண்மை என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த லைனில் இல்லாதனால எனக்கு வந்துட்டு அந்த தெரியல. ஸோ கல்ச்சுரலாக இப்படி தான் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்துட்டு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஊடுருவி இருக்குது. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இது இருக்குல்ல, உங்களுக்கு டெக்னாலஜியில் ஏற்பட்ட மாற்றங்கள். ஆமாம். இப்போது நீங்கள்லாம் படிக்கும்போது ஏதாவது இங்கிலீஷ் படம் பார்க்கணுன்னா ஏதாவது சபையாக இருக்குது, அங்கே எங்கே போவாங்க, கேஷினோ போவோம். இப்போ என்ன இங்கே எந்த படம் எங்கே வேணாலும் டெய்லி வீட்டில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு வந்துருச்சு. அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குல்ல எல்லாமே. ரொம்ப ஈஸியாக அவைலபிள். ஆனால் அப்போது இருந்த ஒரே ஒரு இது வந்து மாறாமல் இருக்கிறது நான் பார்க்குறது வந்துட்டு இந்த நார்த் சென்னை வட சென்னைக்கும் தென் சென்னைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அது வந்துட்டு இன்னும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்குது. நான் சொல்கிறது நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இது அவங்களுடைய சூழ்நிலை இது வந்துட்டு அந்த நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு இது கொடுத்தாலும் வந்துட்டு இதெல்லாம் இருக்குதான்னு தெரியாமல் கூட வந்துட்டு நார்த் சென்னையில் உள்ளவங்க வந்துட்டு இன்னும் இருக்காங்க. இந்த படிப்பெல்லாம் இருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் படித்தா இப்படி போகுன்ற அந்த விழிப்புணர்வு, அந்த கைடன்ஸ். நம்ம நினைப்போம் ஓகே சென்னை டெவலப் ஆயிடுச்சு, தமிழ்நாடு டெவலப் ஆயிடுச்சு, 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்தந்த லெவலில் வந்துட்டு அது ஒரு அந்த ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு தடவை வரும்போது வந்து நாங்கள் வந்துட்டு சில நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கூட வந்துட்டு லிங்க்ல இருக்கோம் நாங்கள். அதாவது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி பர்சனல் இதில் இருக்கேன். ப்ளஸ் ஆஸ் எ குரூப்பாகவும் நாங்கள் இருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஒரு தடவை வரும்போதும் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதும் அவங்க இது பேசும்போதும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கிளியராக தெரியுது. சவுத் சென்னையில் இருக்கிறதுக்கும் நார்த் சென்னையில் இருக்கிறது டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதே மாதிரி சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு அவுட் சைட் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அபரிதமான வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது இப்போது அந்த இது சொல்கிறோம்ல, ஒரு இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம எல்லாரையும் படிக்க வச்சிடணும், எல்லாரையும் கொண்டு சேர்த்தணும் அப்படிலாம் சொல்கிறோம். அது ஒரு லெவல், ஒரு இது. அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா
அது சோஷியல் கேபிட்டல்னு சொல்கிறோம்ல, அது இங்கிலீஷில் சொல்லும்போது யூஎஸ்ல எல்லா இடத்துலையும் எல்லா ரொம்ப இடத்துலயும் சொல்லுவாங்க அது சோஷியல் கேபிட்டல் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, யூகேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போது கேம்பிரிட்ஜுக்கும் ஆக்ஸ்போர்டுக்கும் போனவங்களோட பிள்ளைங்க இருக்குல்ல, அது வேற லெவல்ல அவங்க அங்கே தான் கான்டாக்ட்ஸ், அதான் சோஷியல் கேபிட்டல், social அவங்களோட capital. கான்டாக்ட்ஸ் அண்ட் இது வந்துட்டு வேற. பண்ணுறது இல்லையா, அது இல்லாத இருக்கும்போது தான் நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல இந்த ஃபாரம் ஒன்று ஆரம்பிக்கிறோம், ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த சோஷியல் கேபிட்டல் இல்லாதனால ஆமா, நம்ம என்ன செய்யறோம், கலெக்டிவாக கொடுத்து ட்ரை பண்ணுறோம். ஏதோ ட்ரை பண்ணுவோம். அவன் ஒரு ஃபோனில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதேதான் அதுதான் நாங்க ட்ரை பண்ணிட்டோம். இப்போ இங்கே நீங்கள் சொல்கிறீங்களா நார்த்துக்கும் சவுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இங்கே சவுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 4வது 5வது தலைமுறை 6வது தலைமுறை படித்தவங்க இருப்பான் இல்லையா. அப்போ அவங்களுடைய சோஷியல் கேபிட்டல் எங்கே இருக்கும்? ரொம்ப அது பெரிய அமௌண்ட்ல இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து போய் நார்த் அமெரிக்கா போகிறவங்களெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சிலிக்கான் வேலியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களாம் இப்போ ஃபஸ்ட் ஜெனரேஷன் 2வது ஜெனரேஷன்லாம் போயிருப்பானுங்க, எல்லாம் போயிருப்பானுங்க. ஆனால் அந்த ஹையரார்க்கிலேயே மேலே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 7 தலைமுறை படித்தவன் தான் அவன் தான் இருப்பாங்க. அது நீங்கள் தாண்டணுன்னாக்க ரொம்ப இன்னும் நாளாகும். அங்கேதான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் யூஎஸ்ல. ஆமாம், அது அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது, அப்படி தான் இருக்குது. நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே அவங்க வந்து அதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு இன்னும் வேறு லெவலுக்கு போகிறதுங்கிறது இருக்குல்ல, அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த டிஃப்ரென்சஸ். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ மற்ற ஊர்கள்லேருந்து வரக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய லைட்டாக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி கிளம்பி வருவாங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கனாக்கா மேலேருந்து கீழே வரைக்கும் யார் வேணாலும் வர்றது போகிறது அப்படிங்கிறது நடக்கும். பட் தட் டசன்ட் மீன் அவங்க போகிற இடத்துக்கு போயிடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது இன்னும் எவ்வளோ காலம் பிடிக்கும்னு தெரியாது நமக்கு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அது மாதிரிலாம் வர்றதெல்லாம் வந்து அங்கங்கே அப்படி ஒரு எஃபர்ட் அந்த மாதிரி வர்றது அப்படிங்கிறது இல்லை. நம்ம எஃபர்ட் வந்துட்டு எப்போவுமே போட்டுக்கிட்டே இருக்கணும். அது வந்துட்டு யாராருக்கு அது பெனிஃபிட் ஆகுதோ அவங்க பெனிஃபிட் பண்ணிட்டு போவாங்க. அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு ஒரு ஸ்டெப் வந்துட்டு முன்னாடி போவோம். ஸ்டெப் பை ஸ்டெப் தான். இது வந்துட்டு உடனே எதுவும் நடந்துடாது. உடனே காசு வந்தால் இது வந்துட்டு மணி இன்கம் வச்சு இது பண்ணுறது வந்துட்டு அந்த செட்டப், அந்த ஒரு எக்கோ சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு இது மாறணும். அது மெதுவாக தான் மாறும். அது வந்துட்டு இம்மீடியட்டாக வந்துட்டு இது பண்ண முடியாது. இங்கே பண்ணிட்டு இருக்கு நிறைய ஸ்கீம்ஸ், அதெல்லாம் வந்துட்டு அதை நோக்கி தான் இருக்குன்னு. நான் முதல்வன் இது வந்து நிறைய இது ஸ்கில் டெவலப்மெண்ட் இது வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கொடுக்குறான்னு இது பண்ணலாம். நாங்களும் எங்கள் ஊரில் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் இது எங்கே உள்ள பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுறது அபிராமம் எங்களுடைய பண்ணுறீங்களா. அபிராமம் ட்ரஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து வந்துட்டு இந்த ஜிடின்னு சொல்லி வந்துட்டு நர்சிங்க்கு அசிஸ்டண்ட் கோர்ஸ் இருக்குது. அது வந்துட்டு நிறைய எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வாண்டட் இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து என்எஸ்டிசிக்கு சர்டிஃபிகேஷன் வாங்கி. அவங்க இங்கிலீஷ் இது வேணும்ல, இங்கிலீஷ் பேசணும்ல, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருங்களா. சரி, இது பண்ணுறோம். இது பண்ணி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 100 பேர்கிட்ட வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் 100 பேர்கிட்ட வெளியே வந்திருக்கோம். ஆனால் என்னன்னா வந்துட்டு இந்த நீங்கள் உங்களுக்கே தெரியும் வந்துட்டு முன்னெல்லாம் மோஸ்ட் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டும் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் 2 டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம ஸ்டேட்டில் வந்துட்டு இது இருக்குது. அதில் ஒன்றாவது டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் இருக்கிற இது. ஸோ இவங்களை வந்து இந்த பிள்ளைங்களை வந்துட்டு படிக்க வச்சிடலாம். ஆனால் வேலையும் இருக்குது. சென்னையில் இருக்குது, மதுரையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, எல்லா இதுலேயும் வேலை இருக்குது. இவங்க போய் வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு இந்த வெளியே வர்றதுக்கே வந்துட்டு ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. அது என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்துட்டு கரெக்டான வேலைக்கு ஏற்ற கோர்ஸ் கொடுக்க முடியும். அது சீப்பாக வந்துட்டு காஸ்ட்டும் கொடுக்க முடியும். சம்டைம்ஸ் வந்துட்டு எம்எல்ஏ ஃபண்ட் எம்பி ஃபண்ட்லேருந்து சில பேர் கொடுக்குறாங்க. அதை வச்சு வந்துட்டு ஒரு 10 பேர் 15 பேருக்கு வந்து நாங்கள் இது பண்ணுறோம். எல்லாம் சொல்லி முடிச்சு சர்டிஃபிகேஷன் வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் அவங்க வேலைக்கு போகிறது வந்துட்டு அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அது பார்ட் ஆஃப் த கோர்ஸே வந்துட்டு யூ ஹவ் டு டூ ஆன் தி ஜாப் ட்ரைனிங், OJTன்னு சொல்லியிருந்து இது. அதுவும் நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பிடிச்சிட்டு அவங்கள அங்கே அனுப்பிச்சு 3 months 4 months ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்புறமா தான் வந்துட்டு எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேஷன் வாங்க. ஸோ தே ஆல்ரெடி ஒர்க் ஃபார் 3 months. ஆனாலும் அதுக்கப்புறமா வந்துட்டு போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு இது நாங்கள் என்ன நினச்சோன்னா வந்துட்டு ஓகே நம்ம ஒரு 50 பேருக்கு இது பண்ணால் வந்துட்டு ஒரு 45 பேராவது போவாங்கன்னு பார்த்தா அதில் வந்துட்டு ஒரு 20 பேர் 15 பேர். அது அபிராம் அந்த ஊரில் இருக்கிற அந்த ராமநாதபுரத்தில் இருக்க மட்டும் பிரச்சனை கிடையாது. மொத்தமாக தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜுக்கெல்லாம் போகுதுங்க பிள்ளைங்க படிக்குதுங்க. ஆனால் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வர்றது இருக்குல்ல,
அது வந்து வர்றதுங்கிறது ரொம்ப குறைவு. இத்தனைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் நம்ம தான் ரொம்ப அதிகம். ஆனால் நம்ம எதிர்பார்க்குறாங்கள இவ்வளோ பேர் இப்போது பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் இந்த காலேஜில் போய் படிக்கிறது உயர்கல்விக்கு போகிறதுல வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடுலாம் கிடையாது. 2 பேரும் அவங்க ஆம்பளை பிள்ளைங்க எவ்வளோ போதும் அவ்வளோ போகுது பொம்பளை பிள்ளைங்க. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்னு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியில் போய் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது சடனாக அப்படியே கீழே வந்துடும். அது எப்போ மறுபடியும் போகிறாங்க தெரியுமா? 40 வயசுக்கு மேலே. அந்த இது இருக்குல்ல, நம்ம லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம்ல, அந்த ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா 20 40 வரைக்கும் இருக்குதுங்க பாருங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும். இத்தனைக்கும் படித்தவங்க இருப்பாங்க, ஆனால் வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு இது இருக்கும். அது ரொம்ப ஒன்று நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. என்ன ஆச்சரியப்படுவீங்கன்னா, இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கிறது சென்னை தான். அப்படியா? அங்கேயாச்சும் ஏதாவது காட்டு வேலைக்காவது போங்களேன். ஊரில் இங்கே வேற வேலை வீட்டில் வச்சுருவாங்க நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிறாங்க. அது வந்து நம்ம அது மாறத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. ஆனால் எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டெப் தானே. ஒன்றா படிக்க அனுப்பாமல் இருந்தாங்க. இப்போ படிக்க அனுப்புறாங்க. இப்போ படிக்க அனுப்புறாங்க, வேலைக்கு அனுப்ப மாட்டுறாங்க. அதுவும் கொஞ்சம் மாறும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அது. ஆனால் அதுக்கு நேரமாகும். நம்ம ரைட் ரூட்டில் தான் போயிட்டு இருக்கோன்றது வந்துட்டு தெளிவாக தெரியுது. நம்ம ஆனால் நமக்கு தெரியணும் என்னென்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு இன்னும் போதாமை இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இது பண்ணணும். நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி நம்ம நேயர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நம்ம நேரில் சார்பில் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி. மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.